என் இனிய உறவுகளே, CUET கியூட் 2025 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நிறைய மத்திய அரசினுடைய பல்வேறு கோர்ஸுகளில் நம்ம பிள்ளைகளை அட்மிஷன் போடுறதுக்கான நடக்கிற எக்ஸாமினேஷனுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து 22 மார்ச் 2025 முடிஞ்சிச்சு. ஆனால் NDA திரும்பியும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. அவங்க திரும்பியும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்னும் 2 நாளைக்கு நீடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த காணொலியை உங்களுக்கு அவசரமாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். அப்புறமா வருகிற 24 நாளைக்கு 24 மார்ச் 2025 இந்த தேதி இந்த பதிவு பண்ணுறது முடியுது. 24 மார்ச் 2025 இந்த பதிவு பண்ணுற தேதி முடியுது. நம்ம அப்ளை பண்ண முடியும். அதனால அதுக்குள்ள வேகமாக அப்ளை பண்ணுங்க. இப்போ ஏன் இந்த CUET எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியமாக திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் CUET எக்ஸாமினேஷனில் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி குறைவாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் உள்ள மிக பிரபலமான முக்கியமான யூனிவர்சிட்டிகள் எல்லாமே இந்த கியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. உதாரணமாக ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அந்த ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி வந்து கியூட்டினுடைய ஸ்கோரை வச்சு தான் அவங்க காலேஜில் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அங்கே வந்து PA ஹானர்ஸில் ஹிந்தி, அரபிக்கு, ருஷ்யா, அப்புறமா ஜப்பானீஸு, கொரியன், இத்தாலி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்கள்லையும் அவங்க வந்து BA டிகிரி கொடுக்குறாங்க. இது வந்து உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான டிகிரி. இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் ரொம்ப முக்கியமான டிகிரி. இது வந்து ஹைதராபாத்தில் உள்ள யூனிவர்சிட்டி அங்கே கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம கியூட் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அப்புறமா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளையும் அவங்க கட்டுப்படுத்தக்கூடியவங்க. அவங்க இந்த கியூட் எக்ஸாமினேஷனை வச்சு முன்னாடி தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க. கியூட் எக்ஸாம் வச்சு தான் இப்போ வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. உதாரணமாக இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் BSc நீங்கள் அக்ரிகல்ச்சர் சேரணும், BSc அக்ரி சேரணும் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வாங்கக்கூடிய போர்டு எக்ஸாமில் வாங்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் வச்சு சேருவீங்க. அதுவும் அரசு கல்லூரிகளில் 80% சீட்டுகள் தான் அந்த வழியில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுவாங்க. மீதி உள்ள 20% சீட்டுகளை ICMRக்கு கொடுத்துருவாங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கொடுத்துருவாங்க. அவங்க இந்த கியூட் எக்ஸாம் மூலமாக தான் அந்த மீதி உள்ள 20% இடங்களையும் நிரப்புறாங்க. இதே மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே அவங்க வந்து முழுமையாக கியூட் எக்ஸாம் வச்சு தான் 100% சீட்டையும் அவங்க வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. இதை மாதிரியா இன்னும் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல உள்ள காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, இங்கே வந்து நீங்கள் BSc அக்ரி சேரணும்னா நீங்கள் கியூட் எக்ஸாம் எழுதணும். கியூட் எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் அந்த BSc அக்ரி, அந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மத்திய அரசு யூனிவர்சிட்டியாக மாறி போச்சு. அதில் நீங்கள் வந்து அட்மிஷன் வாங்க முடியும். அதே மாதிரியா கோவையில் உள்ள பெண்களுக்கான அவினாசி லிங்கம் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த அவினாசி யூனிவர்சிட்டியில் நிறைய கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான லேட்டஸ்ட் கோர்சஸ்லாம் பிடெக் இன்ஜினியரிங்ல கொடுக்குறாங்க. அது பெண்களுக்கானது முழுமையானது. இதுவும் CUET-னுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்பிள் வந்திருக்கு. அப்புறமா மத்திய அரசினுடைய ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட். இங்கே வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைன், ஃபுட்வேர் டிசைன், இதெல்லாம் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூஷன். இந்தியாவிலே வந்து 12 இன்ஸ்டியூஷன் இருக்கு. இதுக்கு இவங்க தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்களும் CUET-க்குள்ள வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து வேலை வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்கு. அதனால வந்து இந்த கோர்ஸ்களுக்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இந்தியன் கல்னரி ஆர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டு, இங்கே வந்து நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. நம்ம திருச்சியில கூட இந்த மாதிரியான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கு. இதுக்கு தனியாக முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. இப்போ CUET மூலமாக தான் அவங்க அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளுக்கான எடுக்கிறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 5 ஸ்டார் ஹோட்டலில் பல லட்சங்களே சம்பளம் வாங்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான படிப்பு. மத்திய அரசுடைய நிறுவனம், குறைஞ்ச அளவு கட்டணம், அதெல்லாம் இப்போ வந்து CUET-க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், அந்த மாதிரி இன்டகிரேட்டட் B.Ed கோர்சஸ் உள்ளது.
இந்த இங்கெல்லாம் படிக்கிறது மூலமா உலகளவில் உள்ள பள்ளிக்கூடங்கள்ல நம்ம ஆசிரியர்களா வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனும் இப்போ சியூடிக்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட், டூரிசம் ஆபீசர்ஸ் வந்து நிறைய இடங்களில் தேவைப்படுறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டூரிசம் மேனேஜ்மெண்ட். அப்புறம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. மேரிடைம் யூனிவர்சிட்டினா ஷிப்பிங் சம்பந்தமான படிப்புகளுக்கு உண்டான நேவல் சம்பந்தமான படிப்புகளுக்கு உண்டான யூனிவர்சிட்டி. அவங்களும் சியூடிக்களை வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமா பாருங்க, ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி. ஏவியேஷன் யூனிவர்சிட்டினா ஏர்போர்ட்ல மேனேஜரா போறதுக்கு உண்டான படிப்பு. உதாரணமா PMS, பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் ஏவியேஷன் சர்வீஸ் அண்ட் ஏர் கார்கோ. அப்புறமா BPAல ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், BPA இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க பிடெக் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அப்புறமா பிடெக் இன் ECE. இதெல்லாமே வந்து ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில கொடுக்கக்கூடிய இந்த படிப்புகள் ரொம்ப உலகளவில் பிரபலியமானது. நாம வந்து உலகளவில் உள்ள ஏர்போர்ட்கள்ல நாம இந்த பதவிகளுக்கெல்லாம் நம்ம போக முடியும். ஏர்போர்ட் மேனேஜர் வந்து எல்லா விதமான பதவிகளுக்கும் நம்ம போக முடியும். இந்த படிப்புகளும் இப்போ சியூடிக்குள்ள வந்துருச்சு. அதனால இந்த அருமையான மாணவ செல்வங்களே, நீங்க 24 மார்ச் 2005 இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். மொத்தத்துல இதுல வந்து முதல் 3 பாடம் கட்டாயமா எழுதணும். மினிமம் 3 பாடம். ஒரு பாடம் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் இந்தியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட 13-14 லாங்குவேஜ்களை கொடுக்குறாங்க. அந்த லாங்குவேஜ் ஏதாவது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறமா ஜென்ரல் டெஸ்ட், சென்ட்ரல் ஆப்டிடியூடு, சென்ட்ரல் நாலேஜ் சம்பந்தமான ஒரு டெஸ்ட் இருக்கு. அது 2வது எக்ஸாம். இதுவும் கண்டிப்பா எழுதணும். இது தவிர நம்ம என்ன படிப்புகளை படிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல இதை போட்டிருப்பாங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு எந்த பாடம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பாடம் சேர்த்து எழுதலாம். மொத்தம் 5 பாடம் அதிகபட்சம் எழுதலாம். சில இன்ஸ்டிடியூஷன் சில படிப்புகளுக்கு இந்த 2 பேசிக் தவிர ஒரு பாடம் மட்டும் கேட்பாங்க. சில இன்ஸ்டிடியூஷன் இந்த யூனிவர்சிட்டி இந்த 2 பாடங்கள் தவிர இந்த 2 பாடங்கள் கேட்பாங்க. சில யூனிவர்சிட்டி 2 பாடங்கள் தவிர இன்னொரு 3 பாடங்கள் கேட்பாங்க. அதனால அந்த 5 பாடங்களுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதணும். இது சம்பந்தமான விளக்கங்களை நான் உங்களுக்கு திரும்ப அடுத்த விளக்கம் நான் சொல்றது ரெடியா இருக்கிறேன். அதனால இது முக்கியமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. ஸ்டேட் போர்டு மார்க்கை வச்சு நம்ம சில இன்ஸ்டிடியூஷன் போக முடியும். அந்த மார்க் போக முடியாத அந்த மார்க் நம்ம சம்பந்தப்பட்ட கல்லூரியில கட் ஆஃப் மார்க் நம்மளுக்கு கிடைக்காத அளவுக்கு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஸ்டேட்ல கண்ட்ரோல்ல இல்லாத இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்கு. இந்திய அளவுல மிகப்பெரிய பிரபலமான இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு. இந்த விஷயம்லாம் நம்ம படிக்க போறது மூலமா நாம மாச சம்பளம் எக்காரணம் கொண்டு 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அளவுக்கு நாம சம்பளம் வாங்கலாம். வெளிநாடுகளில் போய் சம்பாதிச்சோம்னா நிறைய சம்பாதிக்கலாம். மிக உயர்ந்த பதவியில் இருக்க முடியும். அதனால உலக அளவுல பிரபலியமான யூனிவர்சிட்டி இதெல்லாம். அதனால எல்லாரும் CUET எக்ஸாமினேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. +2ல என்ன குரூப் எடுத்தாலும் சரிதான், நீங்க காமர்ஸ் எடுத்தாலும் சரிதான், அக்கௌண்டன்சி எடுத்தாலும் சரிதான், ஹிஸ்டரி எடுத்தாலும் சரிதான், என்ன குரூப் எடுத்தாலும் சரிதான், மேத்ஸ் எடுத்தாலும் சரிதான், பியூ சயின்ஸ் எடுத்தாலும் சரிதான், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரிதான், என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரிதான் நீங்க இந்த CUET எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால மறந்துடாம நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல 3 எக்ஸாமினேஷனுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். அதுக்கப்புறமா ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் 400 ரூபாய் ஃபீஸ் வரும். அதிகபட்சம் அது மேக்ஸிமம் நீங்க ஒரு 1800 ரூபாய் ஃபீஸ் எடுக்கிற மாதிரியா இருக்கும். அதுவும் OPC அப்புறமா SCST மாணவர்களுக்கு கட்டண செலவு அது இருக்கு. அதனால மறந்துடாம அப்ளை பண்ணுங்க. நாள் இல்ல சம்பந்தமான விளக்கங்கள் அடுத்து பின்னாடி சொல்லுவோம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா மேற்கொண்டு விளக்கம் நாங்கள் சொல்ல ரெடியா இருக்கோம். தேங்க்யூ.